ஆனா என்னைக்கு இயேசு வந்தாரோ அன்னைக்கு இயேசு சிலுவையில மரிச்சதுக்கு அப்புறம் பிசாசோட எல்லா கிரிகளும் முடிஞ்சு போச்சு. எந்த பிசாசுனாலும் விரட்டிடலாம், எந்த பிரச்சனையில இருந்தனாலும் நம்ம வெளியே வந்துடலாம். நம்மளை முடக்கி போடவே முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைய நம்ம என்ன பண்ண முடியாது, முடக்கி போடவே முடியாது. எங்க போனாலும் நம்ம எழும்பிடுவோம், எங்க போனாலும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். நம்மளை தூக்கி வனாந்திரத்துல தூக்கி போட்டாலும் நம்ம அங்க செழிப்போம். உங்க கையில எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையில நீங்க பயங்கரமா பெரிய ஆளா ஆயிரலாம். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அதுதான். நம்மளை எங்கேயுமே பிசாசு எதுவுமே பண்ண முடியாது. மிந்தியாவது என்ன பண்ணிடலாம், எதாவது ஒரு இதில் நம்மளை முடக்கி போட்டு நம்மளை அப்படியே அழிச்சிடலாம், நம்மளை சாகர வரைக்கும் அப்படியே பண்ணிடலாம். ஆனா என்னைக்கு இயேசு வந்து நமக்காக மரிச்சாரோ அதோட சரி, பிசாசால என்ன பண்ண முடியாது, நம்மளை முடக்கி போட முடியாது. பிசாசால நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. பிசாசால எதுவுமே செய்ய முடியாது. சும்மா போராடுவான், வேதனைப்படுத்துவான். ஆனா என்ன பண்ணாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா மாறும். அதான் வேதவசனம் சொல்லுது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு